மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் கரட்டுமேடு மஸ்ஜிது சஃபா இணைந்து நடத்தும் குடும்பம் காப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மௌலானா மௌலவி ஹாஃபில், மேட்டுப்பாளைய வட்டார ஜமாத் உலமா செயலாளர் சதகத்துல்லா மக்தூமி ஹஸ்ரத், இமாம் மிஸ்பாஹுல் ஹுதா தோல்சாப் மஸ்ஜித். குடும்ப உறவை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள், சொந்தங்கள், குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, இமாம் அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதன்மையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை குடும்பம் காப்போம் என்ற தலைப்பின் கீழ் பல மகளாக்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கடந்த வாரங்களில் 2 மஸ்ஜிதுகளில் நடைபெற்றது. இவ்வாரம் இந்த மஸ்ஜிதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த மகளாக்களின் இந்த நிகழ்வை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிர்வாகத்தோடு இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய அடிப்படை நோக்கம் குடும்பங்களின் ஒற்றுமை பேணப்பட வேண்டும் என்பதுதான். குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து கொண்டே வருகிறது. குடும்பங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒருபுறம் கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, இன்னொரு புறம் மாமியார் மருமகள் பிரச்சனை, இன்னொரு புறம் மருமகள் நாத்தனார்கள் பிரச்சனை. இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. மஸ்ஜிதுகள் தோறும் தேங்கி கிடக்கிறது விவாகரத்தினுடைய குடும்ப பிரச்சனைகள். வாழ முடியாது என்கிற ஒரு முடிவோடு மஸ்ஜிதை நோக்கி இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களில் இஸ்லாமை போன்று குடும்பத்தை வலியுறுத்தி சொன்ன ஒரு சமூகம் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மார்க்கம் இந்த குடும்பத்தை வலியுறுத்தி பேசுகிறது. குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றது. இன்றைக்கு நாகரிகம் என்கிற பெயரில், நவீனவாதிகள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மிக முக்கியமாக நாங்கள் வளர்ந்துவிட்ட நாடு என்று பெருமையோடு பேசிக் கொள்ளக்கூடிய ஐரோப்பிய கண்டங்களில் எல்லாம் குடும்பத்தினுடைய உறவுகள் உடைந்து போனது. குடும்பங்களுக்கு சீராக இல்லை. கணவன் மனைவி பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ
கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி குடும்பங்களில் எந்த நிலை உருவாகி இருக்கிறது என்றால், விவாகரத்துகள் அதிகரித்து போய் குழந்தைகள் தனியாக விடப்படுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கணவன் விலகிச் செல்கிறான். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மனைவி விலகிச் செல்கிறார். இந்த இருவர்களுக்கும் பிறந்த குழந்தைகளை யார் வளர்ப்பது? குழந்தைகளை காப்பகங்களை அரசாங்கங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கண்டங்களில் எல்லாம், எந்த நாடுகள் எல்லாம் தங்களை பெருமையோடு உலகத்திலே அடையாளப்படுத்திக் கொள்கிறதோ அந்த நாடுகளினுடைய குடும்பத்தினுடைய நிலை இதுதான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக வலியுறுத்தி சொல்லுகிறது, குடும்பம் தான் உங்களுடைய அஸ்திவாரம், அடிப்படை. அதை நீங்கள் உடைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன பல எச்சரிக்கைகளில் ஒரு வார்த்தை வஅன்திர் அஷீரத்தல் அக்ரபீன் என்று அல்லாஹ் சொன்னான். நபியே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நன்மையை சொல்லுங்கள், தீமையை எடுத்து காண்பியுங்கள் என்று குடும்பத்தார்களுக்கு சொல்ல வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே எடுத்து சொல்லுகிறான். என்றால் குடும்பம் எந்தளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து குடும்பங்களில் இந்த விரிசல்கள் ஏற்படுவதனால் அதை தவிர்க்கும் முகமாக அதே சமயம் சமூகத்தில் சில பிரச்சனைகள் இது சாதாரணமானவை, இதை கவனம் கொள்ளவே தேவையில்லை என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, மிக முக்கியமாக பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லாஹ் இந்த நோக்கத்தை கபூல் செய்து தருவானாக. வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் சீரோடும் சிறப்போடும் குடும்பத்தோடு நீங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர துணியும் வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கான சில வழிகாட்டுதல்களை தர வேண்டும் என்பதில் தான் இந்த தலைப்புகள் எல்லாம் தரப்பட்டு, சில குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இதன் மூலமாக எல்லாம் ஏற்படுகிறது என்பதை கவனம் கொண்டுதான் இந்த 4 தலைப்புகள் தரப்பட்டு இதன் அடிப்படையில் உங்களுக்கான விழிப்புணர்வுகள் தரப்படுகிறது. முதன்மையாக ஒரு ஆணுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய தலைப்பு கணவனின் குடும்பத்தினர்களின் பொறுப்பு, கணவனுடைய குடும்பத்தாருடைய பொறுப்புகள் என்ன என்பதுதான். ஒரு ஆணுடைய குடும்பம் முதலில் தன் மகனுக்கான பெண்ணை பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் தன்னுடைய மகன் திருமண வாழ்க்கைக்காக தயார் நிலையில் இருக்கிறானா என்பதை கவனிக்கும். மிக முக்கியமாக தன்னுடைய மகனுக்கு நாம் பெண் பார்க்கிறோம். அப்படி பெண் பார்க்கும் பொழுது முதலில் தன் மகன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறானா, இல்லை என்றால் அவனை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அந்த மனோநிலைக்கு அவனை கொண்டு வரணும். உடல் ரீதியாகவும் தயாராக இருக்க வேண்டும், மன ரீதியாகவும் தயாராக இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், வாலிபர்களே என்று அழைத்து சொன்ன வார்த்தை மணி சபா அமின் குமல் பாஅத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் திருமணத்திற்கு உங்களை நீங்கள் சக்தி பெற்றிருந்தீர்கள் என்றால், திருமணத்திற்கான தகுதி சக்தி உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் உடல் ரீதியாக பொருள் ரீதியாக உங்களுக்கான அந்த ஆற்றல் இல்லை என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கான தயாரிப்பு நிலைகள் உருவாகும் சில நாட்கள் காலங்கள் வரை அதுவரை நீங்க என்ன செய்யுங்கன்னா நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனோ இச்சைகளை, ஆசைகளை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ, கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் தகுதி பெற வேண்டும். மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களை நீங்கள் தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை முதல் தகுதியாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இதை ஆணுடைய பெற்றோர்கள் கவனித்துத்தான் நம்முடைய மகனுக்காக வேண்டி முதலில் பெண்ணை தேட வேண்டும்.
அதே சமயம் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதை கவனித்து அதற்கு தகுந்தவாறு என்ன செய்யணும்னா நம்முடைய மகனுக்கு ஜோடியை அமைத்து கொடுக்க வேண்டும். அதை கவனம் கொள்ளாமல் வேறு வழியில் நாம் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் உலகத்தினுடைய ரீதியில் நம்மை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு வழியில் அவர்கள் ஒத்து வருகிறார்கள் என்றால், திருமணம் முடித்துக் கொடுக்கும் பொழுது திருமணத்திற்கு பின்னால் பல்வேறு விதமான சலசலப்புகள் சங்கடங்கள் அங்கு உருவாகிறது. அதிகமாக காசு பணங்கள் இருப்பதினால் மனைவியை கட்டுப்படுவது இல்லை என்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகிறது. எனவே பொருத்தங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன, அதற்கு ஈக்குவலாக அதற்கு இணையாக ஒரு தகுந்த ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்து நம்முடைய மகனுக்கு ஜோடி சேர்த்து கொடுத்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து திருமணம் முடிந்தது, வீட்டுக்குள் மருமகள் வந்துவிட்டாள். வீட்டுக்குள் மருமகள் வந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணிடத்திலே எப்படி பழக வேண்டும்? முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள் அந்த பெண் எப்பொழுது உள்ளே நுழைந்து விட்டாலோ, எப்பொழுது நம்முடைய மகள் அவளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை அங்கீகரித்துக் கொண்டாலோ ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுதே அவள் நம் குடும்பத்தை சார்ந்தவள். அப்பொழுது அவள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவள். அவள் அடுத்த குடும்பம் அல்ல, அவள் வேறு குடும்பம் அல்ல. எனவே நீங்கள் மருமகளை உங்களின் குடும்பம் சார்ந்தவளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவளை இன்னொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக பார்த்து பார்த்து நீங்கள் தள்ளி நீங்கள் வைப்பதுதான் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. முதல்ல அந்த பெண்ணை உங்கள் குடும்பம் சார்ந்தவனாக பாருங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ഖலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கான ஜோடிகளை உங்களில் இருந்தே நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆணில் இருந்து தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆணில் இருந்துதான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். எனவே நமக்கு வந்தவள் நம்மில் இருந்து உருவானவள் தான். கணவனில் இருந்துதான் மனைவி உருவாக்கப்பட்டிருக்கிறாள். எனவே நம்மில் இருந்து உருவான ஒரு பொருள் தான், ஒரு உடல் தான் இப்போது நமக்கு மனைவியாக வந்து நிற்கிறது. நம்முடைய வீட்டிற்கு மருமகளாக வந்து நிற்கிறாள். எனவே அவளை நம் குடும்பம் சார்ந்தவளாக பார்க்க வேண்டும். அவளை அந்நியராக பார்க்கக்கூடிய பார்வையை முதலில் துடை தெரிய வேண்டும். அவர்களை அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தணும். வாழ்ந்த சூழ்நிலை வேறு, வாழ்ந்த இடம் வேறு. எனவே அந்த இடத்தில் இப்பொழுது புதிதாக நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாள். நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலைகள் முற்றிலும் அதற்கு மாறுபட்டதாக கூட இருக்கலாம். அவர்களுடைய வீடு கொஞ்சம் கலகலன்னு இருந்திருக்கலாம். எல்லாத்திலையும் பேசுறது, அது பெண் சகஜமாக பேசக்கூடிய அண்ணன் தம்பிட்ட அத்தா மாட்ட ரொம்ப கலகலன்னு பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். நம்முடைய வீடு அமைதியா இருக்கும், எந்த சவுண்டும் இல்லாம அமைதியா இருக்கும். எங்க அக்கா இருந்தாருன்னா வீட்டுல யாரும் சவுண்ட் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும். அந்த பெண் கலகலங்கிற குடும்பத்துல இருந்து வந்தவள். எனவே அவளை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அதே மாதிரி இங்க வந்து என்ன செய்வாங்க, அது இயற்கை. 20 ஆண்டுகள் 21 ஆண்டுகள் நாம் திருமணம் முடிக்கும் காலம் வரை அந்த பெண் அப்படி பழக்கப்பட்டவள், அப்படி வளர்ந்தவள். வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வந்த உடனே என் குடும்பத்துக்கு தோல்வாக மாறணும் என்று நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, அது ஒரு அறிவாளியினுடைய செயல் இல்ல. அப்படி நினைக்கவே கூட அந்த பெண்ணுடைய வளர்ப்பினுடைய முறை 20 ஆண்டு கால பழக்கம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவுடனே அமைதியாக மாட்டாங்க. அப்ப காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த குடும்பத்திற்கு தோல்வாக அவர்கள் மாறிக்கொள்வதற்கான அவகாசங்கள் உண்டு. அதே சமயம் அமைதியான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணு நம்முடைய வீடு பார்த்த கலகலன்னு இருந்துச்சுன்னா, அப்படியே எதிராக இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நம்முடைய குடும்பத்திற்கு தோல்வாக அவர்கள் மாறும் காலம் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலேயும் அவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது. சரிங்க, எத்தனை நாளைக்கு பொறுத்து இருக்கிறது?
எத்தனை நாட்களுக்கு? அந்த பெண்ணை எங்கள் குடும்பத்திற்கு தோன்றுவாங்க, அவளை எப்படி நாங்கள் மாற்றுவது, எத்தனை நாட்களுக்கு பொறுத்திருப்பது? உளவியல் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் வீட்டுக்குள்ள வந்ததற்கு பின்னால் அந்த பெண் அந்த குடும்பத்திற்கு தோன்றுவாங்க, மாறுவதற்கான கால அவகாசம் 6 மாதங்களில் இருந்து 2 வருடங்கள். உளவியல் மருத்துவர்களுடைய கருத்து, நம்முடைய சொந்த கருத்து இல்லை. ஒரு பெண்ணுடைய 20 ஆண்டு கால பழக்கம் கணவனுடைய வீட்டுக்கு வந்ததற்கு பின்னாடி அந்த குடும்பத்திற்கு தோல்வாக தன்னை அவள் மாற்றிக்கொள்வதற்கான கால அவகாசம் 6 மாதத்திலிருந்து 2 வருஷங்கள் ஆகும். அந்த கால அவகாசத்தை நம்முடைய மருமகள்களுக்கு நாம கொடுக்கணும். கொடுக்கிறோமா? கொடுக்கிறது இல்லை. 10வது நாளே 5வது நாளே சண்டை சச்சரவுகள், திருமணம் முடித்த முதல் நாளே சண்டை சச்சரவுகள். பெரும்பாலான விவாகரத்துகளுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க, இந்த 2 வருஷத்துக்குள்ளதான் சண்டை. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் விவாகரத்து. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்பங்கள் வந்து நிற்கிறது. ஆனால் உளவியல் மருத்துவர்கள் 2 ஆண்டுகள் பொறுத்து இருக்க வேண்டும். அந்த 2 ஆண்டுகள் அந்த பெண்ணிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியான முறையில், கோபத்தோடு அல்ல, அதிகாரத்தை கொண்ட அல்ல, அமைதியான முறையில் அந்த பெண்ணை ஒழுங்கப்படுத்தணும். நம்முடைய குடும்பத்திற்கு தோதுவாக மாற்றணும். அதற்கான கால அவகாசங்களாக 2 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனம் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம் சொன்னா, அந்த அவகாசங்கள் தருவது இல்லை. உடனடியாக கோபப்படுகிறோம், வேகப்படுகிறோம். என் மகனுக்கு இவ சரிவர மாட்டான்னு சொல்றோம். தகாத வார்த்தைகளை பேசுகிறோம், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறோம். ஒன்றை கவனம் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வு இன்னொரு குடும்பத்திற்கு வெளியில போகவே கூடாது. போனது என்றால் உங்கள் குடும்பத்தினுடைய மானம், மரியாதை அன்றைக்கே போய்விட்டது, அன்றைக்கே போயிடுச்சு. ஒரு மருமகளை ஒழுங்கப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உண்டு, கணவனுக்கு உண்டு, மாமியார்களுக்கு உண்டு, மாமனாராக இருந்தால் அவருக்கான சில பணிகள் உண்டு. ஆனால் அதை நியாயமான முறையில், சரியான முறையில் அணுக வேண்டுமே தவிர, ஒரு மருமகன் என்பதற்காக வேண்டி அநியாயமான முறையில் நீங்கள் அணுகினீர்கள் என்றால் அது வேறு விதமாக வெடிக்கும், வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தியும். நியாயமாக இருக்கும். தவறுகள் உங்கள் பக்கம் இருந்தால், மாமியார் பக்கம் தவறுகள் இருந்தால், அந்த தவறை மாமியார் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். முதல்ல கணவன் மனைவியும் பழகுவதற்குண்டான, வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாரும் மாமியார்களும் என்ன செய்யுங்க, தன்னுடைய மகனும் மருமகளும் பழகி அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். செய்யறதே கிடையாது. ஏன்னா வந்த உடனே கொண்டாடி பின்னாடியே போறியான்னு கேட்கிறது. வேற என்ன தப்பு? அதுல என்ன தப்பு இருக்குது? அதுதானே மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர்கள் அன்போடு வாழ்வதற்கான வழிகளை, சூழ்நிலைகளை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அந்த உங்களுடைய மகனும் மருமகளும் ஒழுக்கத்தோடு சீரோடு வளர்வார்கள், வாழ்வார்கள். அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழிதவறிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். எனவே உங்களுடைய கண்ணியம், மரியாதை என்பது உங்களை சார்ந்து மட்டுமல்ல, உங்களின் மருமகளை சார்ந்து, உங்களின் மகனை சார்ந்து இருக்கிறது. எனவே குடும்பங்களில் விரிசல்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உண்டு. அதே நேரம் மருமகளாக இருப்பவர்கள் தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்கணும். மருமகனாக இருக்கிறவங்க வீட்டில் வந்துட்டு அதிகாரம் செலுத்தக்கூட, தன்னுடைய கணவன் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கலாம். மாமனார் சம்பாதிக்க மாட்டார். வீட்டில தன் கணவன் ஒருவருடைய வருமானத்தை கொண்டு வீடு நடக்கக்கூடியதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, தன் கணவனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கான மரியாதை, அவர்களுக்கான ஒழுக்கத்தை, அவர்களுக்கான கண்ணியத்தை வீட்டுக்கு வந்த
வந்த மருமகள் நிச்சயமாக கொடுக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க நிக்கா முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நிக்கா முடிச்சிட்டேனாங்க. அப்படிங்கிற நம்ம சஹீபன் கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சீங்களா விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஏன் ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்றாங்க, எப்படி ஒரு அழகான ஒரு பதில். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உஹதுடைய போர்க்களத்துல ஷஹீத் ஆயிட்டார். உஹதுடைய போர்க்களத்தில் என் தந்தை ஷஹீதாகி விட்டார். என்னோடு பிறந்த 9 பெண் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டிய, வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்து இருக்கிறது. எனவே அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்னிப்பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்றால் அவர்களை பார்க்கக்கூடிய நிலை அந்த பெண்ணுக்கு தெரியாது. எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு தலை சீவி விட வேண்டும், எப்படி அவர்களுக்கான சில பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பது ஒரு கன்னிப்பெண்ணை நான் திருமணம் முடித்தால் தெரியாது. அதனால் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாபத, நீங்கள் சரியானதை செய்தீர்கள் என்றார்கள். நீங்க செஞ்சது சரிதான் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது? மருமகளாக இருப்பவர்கள் தன் குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய, தன் கணவனுடைய குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்களை, அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள், அவர்களுக்கு தேவையான சில சேவைகளை செய்வது மார்க்கம் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய கட்டளை. நீங்கள் அதை செய்யணும். கணவன் அதை விரும்புவான், நீங்கள் அதை செய்ய வேண்டும். செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். அதே நேரம் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் தயவு செய்து செல்போனுடைய பயன்பாடுகளை முற்றிலுமாக குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அவைகளை நீங்கள் நேரங்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எவ்வளவு மிக மோசமான சூழ்நிலை என்றால், ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் கூட கணவன் ஒரு செல்போன்ல அவள் ஏதாவது யூடியூப், பேஸ்புக் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான், இங்கிட்டு மனைவி ஏதோ ஒன்று அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். இது பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. உங்களுக்கு மத்தியிலான அன்பை குறைத்து விடுகிறது, சந்தேகத்தை அதிகமாக்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கு செல்போன்கள் மாறி இருக்கிறது. எனவே தயவு செய்து அதனுடைய பயன்பாடுகளை ஆணாக இருப்பவர்களும் பெண்ணாக இருப்பவர்கள் முற்றிலுமாக குறைத்துக் கொள்ளுங்கள். அவசிய தேவைகளுக்கு பயன்படுத்துங்கள். அவசியம் இல்லாமல் அவைகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தயவு செய்து கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை மிகுந்த கவனத்தோடு சொல்கிறேன். ஏனென்றால் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும், பெண்களுக்கு சொல்ல வேண்டும். பெண்களுடைய குணம் என்ன தெரியுமா? சொன்னா கோவிச்சுக்கிறாதீங்க, பெண்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க, சொல்றேன், கோவித்துக் கொள்ளாதீர்கள். தங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மட்டுமே நீங்க பெருசா பார்ப்பீங்க. இதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பெண்களுடைய குணம், தங்களுக்கு மட்டும் வர்ற பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு என்ன பெருசா தெரியும், அடுத்தவங்களுக்கு வர்றது பெருசாவே தெரியாது. ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. போய் ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்க்கறதுக்காட்டி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, அந்த அம்மா கத்திட்டே இருந்துச்சு. அப்ப ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒரு பணியாளர் வந்து சொன்னார், ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, டாக்டர் இப்ப வந்துருவாரு, ஏமா நீ இந்த கத்திட்டே இருக்கிற அப்படின்னு. வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியல, வயிறு வலிக்கு என்னால தாங்க முடியலன்னு கத்திட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்து வேகமா ஒரு பெண், ஒரு விபத்து ஏற்பட்டு கை கால்கள் சிதைவுகள் ஏற்பட்டு உயிர் பிழைப்பாங்களாங்கிற தெரிய முடியாத அளவுக்கு ஒரு பெண்ணு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அப்படியே எடுத்துட்டு வேகமா போறாங்க.
போகும்போது அப்ப அந்த வயிற்று வழியாக துடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிட்ட அந்த மருத்துவ பணியாளர் கேட்டாரு, ஏமா நீ வயிற்று வலிக்கு இந்த கத்து துடி துடிச்சிட்டு இருக்கிற பாரு, அந்த அம்மா பாரு எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் வந்திருக்கிறாங்க. உயிர் பிழைப்பாங்களா இல்லையானே தெரியல. விபத்து ஏற்பட்ட கடுமையான காயங்களோடு கைகால்கள் சிதைவுகளோடு வந்திருக்கிறாங்களே பாரு, நீ ஏன் இப்படி கட்டிட்டு இருக்கிற, அமைதியா இருமாட்ட. அந்த அம்மா எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு. செச்சல்ல இருந்த அந்த பெண்ணை பார்த்தா கை காலில் சிதைவுகள் ஏற்பட்டு ரொம்ப காயங்களோடு அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு மருத்துவ பணியாளரை பார்த்து சொல்லிச்சான், சரிப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அந்த அம்மா ரொம்ப கண்டிஷன் ரொம்ப பெயிலா தான் வந்திருக்குது, எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு வந்திருக்கிற வயிற்று வலி அந்த அம்மாவுக்கு இல்லையில, எனக்கு வந்திருக்கிற வயிற்று வலி அந்த அம்மாவுக்கு இல்லையில. அப்ப எப்படின்னா ஒரு உயிர் போகக்கூடிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்தவர்கள் கூட பெரிதாக தெரிய மாட்டார்கள். தனக்கு வந்திருக்கக்கூடிய வயிற்று வலிதான் பெண்களுக்கு பெரிதாக தெரியும். தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீர்கள். இது நிதர்சனமாக நடக்கிறது என்பதனால் ஒரு புரிதலுக்காக வேண்டிய இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை உண்டு. நபிமாருடைய குடும்பங்கள்ல பிரச்சனை உண்டு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயும் சின்ன சின்ன கசைவுகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனைவியர்களோடு ஏற்பட்டது உண்டு. எங்கும் தவிர்க்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் வெளியிலே சொல்லி அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை நீங்கள் சிதைப்பதன் மூலமாக உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் சொல்ல முடியாது. அதை கடந்து நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். சிறு பிள்ளைகள் தவறுகள் செய்தால் பக்குவப்படுத்துங்கள், ஒழுக்கப்படுத்துங்கள், அவர்களை மாற்றுங்கள். மாற்றுவதற்கான முயற்சி செய்யுங்கள். முதலில் நீங்கள் மாறியிருங்கள், எல்லாமே மாறும். அல்லாஹு தஆலா நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி சகோதரத்துவத்தோடு குடும்பங்கள் முழுமையாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்வு நடத்துவதற்காக வேண்டி அனுமதி தந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து தந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.